ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நான் வந்து சத்து மாவு கஞ்சி எப்படி பண்ண போகிறேன்னு சொல்ல போகிறேன். அது இல்லாமல் அந்த சத்து மாவு எப்படி அரைச்சேன்னு சொல்கிறேன். அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்: கொள்ளு ஒரு 100, அதுக்கப்புறம் வெள்ளை சோளம் ஒரு 100, சோயா ஒரு 100 கிராமு, அப்புறம் பாதாம் ஒரு கைப்பிடி அளவு, பிஸ்தா ஒரு கைப்பிடி அளவு, முந்திரி ஒரு கைப்பிடி அளவு, ஏலக்காய் வந்து ஒரு 5-6 ஏலக்காய், அதுக்கப்புறம் கருப்பு கடலை வந்து ஒரு 1/4 கிலோ, பச்சைப்பயிறு ஒரு 1/4 கிலோ, கருப்பு உளுந்து ஒரு 1/4 கிலோ, சுக்கு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணணும்னா ஒன்று ஒன்றா வறுத்துக்கணும். தனித்தனியாக இண்டிவிஜுவலாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும். சுக்கு எதுக்குன்னு கேட்டால் டைஜஷன் ப்ராப்ளத்துக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான். ஸோ இதெல்லாம் வந்து வெயிட் போடக்கூடிய ஐட்டம்ஸே இல்லை. இது கூட நான் இன்னும் கருப்பு கவுனி அரிசி எல்லாமும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருப்பு கவுனி அரிசி, திணை, அதுக்கப்புறம் வரகு இதெல்லாமும் சேர்த்துருக்கேன். ஸோ மில்லட் கஞ்சி வந்து நம்ம குடித்தோம் அப்படின்னாக்கா இந்த ஒரே ஒரு கஞ்சிலே நமக்கு எல்லா விதமான சத்தும் கிடச்சிரும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கஞ்சியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10-15 ஐட்டம் எல்லாத்தையும் ஒன்றா வறுத்து ஆற விட்டு அதுக்கப்புறம் அரைச்சி பவுடராக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு 1 மந்த் வரைக்கும் நமக்கு இந்த பவுடர் வரும். அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதை வந்து தண்ணியில் கரைச்சிக்கணும். இன்னொரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கிட்டு இந்த கரைச்ச இந்த மாவு மிக்ஸை வந்து அந்த தண்ணியில் சுடு தண்ணியில் ஊற்றி கைவிடாமல் கிளறிட்டே வரணும். அது வந்து ஓரளவுக்கு திக்கனாகி வெந்து வரும்போது இது பனங்கற்கண்டு இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டு